ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இக்னோ ப்ளஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, புதுசாக அட்மிஷன் எடுக்க போகிறவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களும் அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸை பற்றியும் கிளியராக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதோட முக்கியமான விஷயம் என்னன்னு கூட பார்க்கணும். நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்கும்போது அட்மிஷனுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நம்ம கவனிக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு கோர்ஸை பற்றி நம்ம படிக்க போகிற கோர்ஸை பற்றி என்னென்ன இருக்கோ அந்த கோர்ஸில் அப்படிங்கிறத பற்றி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அப்போது நீங்கள் எந்த கோர்ஸு நீங்கள் சூஸ் பண்ணுற கோர்ஸோட ஃபீஸு டியூரேஷன் பற்றி நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கணும். அட்மிஷன் போடுறதுக்கு முன்னாடி காமன் ப்ராஸ்பெக்டஸ் டவுன்லோட் பண்ணி ரூல்ஸும் ரெகுலேஷன்ஸை ரீட் பண்ணி பார்க்கணும். அதுக்கடுத்த பிறகு மொபைல் நம்பரும் அப்புறம் இமெயிலும். அட்மிஷன் அப்போ உங்களோட ஓன் மொபைல் நம்பரும் இமெயில் ஐடி மட்டும்தான் கொடுக்கணும். கோர்ஸ் முடிகிற வரைக்கும் எல்லா முக்கியமான நோட்டிஃபிகேஷனும் நீங்கள் கொடுத்துருக்கிற ஃபோன் நம்பர்லேயும் மெயில்லேயும் மட்டும்தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வரும். தேர்டு என்னென்னா யூசர் நேமும் பாஸ்வேர்டும். உங்கள் யூசர் நேமில் 8 இருந்து 24 கேரக்டர் உள்ள இருக்கிற மாதிரி பாஸ்வேர்டு இருக்கணும். நம்ம பாஸ்வேர்டில் ஆல்ஃபபெட்ஸும் இருக்கணும், நம்பர்ஸும் இருக்கணும், அப்புறம் சிம்பிள்ஸு அப்படின்னு 8 16 கேரக்டர்ஸில் இருக்கணும். ஃப்யூச்சரில் நம்ம டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே டவுன்லோட் பண்ண இது தேவைப்படும். ஸோ யூசர் நேமை பாஸ்வேர்டையும் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் நமக்கு தேவைப்படுற டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அட்மிஷன் பண்ணுறதுக்கு புதுசாக அட்மிஷன் எடுக்கும்போது நமக்கு தேவைப்படுற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு ஃபோட்டோவில் ஒயிட் பேக்ரவுண்டாக இருக்கணும், கலர் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவாக இருக்கணும், ஜேபிஜி ஃபார்மேட்டில் இருக்கணும், 100 கேபிக்குள்ளே இருக்கணும். சிக்னேச்சர் ஒரு வேளை வெள்ளை பேப்பரில் சைன் பண்ணி அதை ஃபோட்டோ எடுத்து ஜேபிஜி ஃபார்மேட்டில் வச்சுக்கணும். எஜுகேஷ்னல் சர்டிஃபிகேட்டில் யூஜி கோர்சஸுக்கு +2 சர்டிஃபிகேட்டும், பிஜி கோர்ஸஸுக்கு யூஜி சர்டிஃபிகேட் எல்லா செமஸ்டரோட மார்க்ஸும் இருக்கிற மாதிரி தேவைப்படும். ஒரிஜினல் டிகிரி சர்டிஃபிகேட் கிடைக்கலைன்னா ப்ரொஃபஷ்னல் சர்டிஃபிகேட்டை வச்சு கூட நாம் அட்மிஷன் எடுத்துக்கலாம். அடுத்தது அதர் சர்டிஃபிகேட்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா, கேட்டகிரி சர்டிஃபிகேட்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எல்லாம் மானிட்டரியாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. தேவைப்பட்டால் மட்டும் நாம் அதை கொடுத்தா போதும். அதுக்கப்புறம் எல்லா ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸையும் நேரடியாக ஸ்கேன் பண்ணி தான் அப்லோட் நம்ம பண்ணணும். அடுத்து ஃபீஸும் ரீஃபண்டை பற்றி பார்த்தோம்னா, அட்மிஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எப்போவுமே ரீஃபண்டபிள் பண்ண மாட்டாங்க. அட்மிஷன் எடுத்து 60 நாளுக்கு அப்புறம் கேன்சல் பண்ணால் ஃபீஸு ரீஃபண்ட் கிடைக்காது. அட்மிஷன் அப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸும் டெவலப்மெண்ட் ஃபீஸும் மட்டும்தான் நம்ம கட்டினா போதும். கேன்சல் பண்ணும்போது டெவலப்மெண்ட் ஃபீஸ் மட்டும்தான் திரும்ப கிடைக்கும். அட்மிஷன் ப்ராசஸில் ஏதாவது தப்பு நடந்தால் அப்புறம் அதை மாற்றுறது ரொம்ப கஷ்டம். ஸோ ரொம்ப கவனமாக ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். கொடுத்துருக்க